வணக்கம். இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் நிலத்தோற்றங்கள், சமூக அறிவியல், புவியியல், பருவம் 1, கிளாஸ் 7. சரியான விடையை தேர்வு செய்க. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஆ வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஷ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சிற்றாறு. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் இ மொரைன். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். ஆப்ஷன் ஏ சீனா. பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. ஆப்ஷன் இ கடற்கரைகள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் பாறை சிதைவடைதல் என்கிறோம். ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேருமிடம் ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது. காற்று அரிப்பு தனிக்கூன்றுகள் தென் ஆப்பிரிக்காவில் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது. ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி கடற்கரை ஆகும். பொறுத்துக. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல், பாறை சிதைவுகள், கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள், குதிரை குழம்பு ஏரி, நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல், பனியாறுகள், பிறை வடிவ மணல் குன்றுகள், பர்கான்கள், வேம்பநாடு ஏரி, காயல். பின் வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை டிக் குறியிடுக. கூற்று: முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன. காரணம், ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று: கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாகின்றன. காரணம், கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, காரணம் தவறு. 7ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.